என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிக்கிற வெயிலுக்கு இதமாக நம்ம இன்றைக்கி ஒரு ரோஸ் மில்க் தாங்க அப்போ தயார் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் தேங்காய் பால் பன்னீர் ரோஸில் தாங்க பண்ணியிருக்கிறோம். தேங்காய் பால் வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ரோஸ் மில்கை நம்ம கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக தயார் பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி பன்னீர் ரோஸ் தாங்க எடுத்துருக்குறோம். பன்னீர் ரோஸ்லேயே இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற ரோஸாக எடுத்துக்கலாங்க. லைட் பிங்க்காக இருக்கும் பாருங்கள், அது வேண்டாம். இந்த மாதிரி டார்க் ரோஸாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோஸில் இந்த இதழ்களை மட்டும் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. காம்பு பகுதியெல்லாம் வேண்டாம், உள்ளே உள்ள பகுதியும் வேண்டாம். இதழ்களை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த இதழ்களை எடுக்கிறதுக்கு விற்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. அப்பா செம்ம வாசமாக இருக்குங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் பாருங்கள், இதழ்களை மட்டும் இப்படி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ரோஸ் இதழ்களை இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டிலையே ரோஸ் வளர்த்து அதிலேருந்து நம்ம பறித்து இந்த மாதிரி பண்ணினோம்னா இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம அலச தேவையில்லைங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், அவங்க மருந்தெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க பூச்சி வருதுன்ட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க. இப்போ மறுபடியும் இதழ்களை போட்டு ஒரு தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த ஜாரில் ஒரு சின்ன சைஸ் தேங்காய், முழு தேங்காவை நான் சேர்த்துருக்கேங்க. அடுப்பகுதியை மட்டும் நான் எடுத்துட்டேங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதில் கூடவே கொஞ்சமாக பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி 3 பேருக்கு பண்ணுறேன், அதனால் 3 துண்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு பீட்ரூட்டோட வாசம் அதிகமாக வந்துடுங்க. இதை கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாதாம் பருப்பு ஒரு 5 பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரோஸ் இதழ்களையும் சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய் இதில் சேர்த்தேன், வீடியோவில் காட்ட விட்டு போச்சுங்க. நான் 3 பேருக்கு பண்ணதுனால இந்த ரோஸ் இதழ்கள் 3 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூடவே ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இதை நல்லா ஒரு சல்லடையில் நல்லா வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நம்மளுக்கு தேங்காய் பால் ஃபுல்லாகவே சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த சக்கையை மறுபடியும் ஒரு தடவை 300 ml தண்ணி சேர்த்துட்டு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நான் இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு வடிகட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸை வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா சீக்கிரமே நம்மளுக்கு தேங்காய் பால் கீழே இறங்கிருங்க. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், வடிகட்டி எடுத்ததை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சக்கை இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா வாசம் ஜம்முன்னு இருக்குங்க இந்த ரோஸ் மில்க்கு. பாருங்கள், இப்போ இதோட கூடவே நம்மளுக்கு இனிப்புக்கு தக்கன சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சுகர் சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையிட்டுங்க. பாருங்கள், இது கூடவே கொஞ்சமாக ரோஸ் இதழ்களை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது வாசம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வயிற்றுப்புண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த ரோஸ் மில்கை நம்ம வெயிலில் போயிட்டு இது போல் ரெடி பண்ணி குடித்தோம்னா சும்மா வயிற்றுக்கும் மனசுக்கும் சும்மா குழு குழுன்னு சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரோஸ் மில்க்கு. நான் அப்போதே குடித்து பார்த்துட்டேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம சேர்க்காமல் நேச்சுரலாக தயார் பண்ணியிருக்காங்க. இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேங்க. நம்ம இப்படி ஐஸ் கியூப் போட்டும் குடிச்சிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து கூட குடிச்சிக்கலாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது போல் நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப இது போல் தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க.